தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அந்த வகையில் திருச்சி விமான நிலையத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்தடைய இருக்கிறார். அவர் அங்கிருந்து நேரடியாக நாமக்கலுக்கு வரக்கூடிய விஜய் அங்கு நேரடியாக மக்களை சந்தித்து அங்கு உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருச்சியிலிருந்து நாமக்கலுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையான வளையாப்பட்டியில் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக இங்கு ஏராளமான தாவேகாவினர் குவிந்திருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அவங்ககிட்ட கேட்கலாம். இங்க நீங்க எவ்வளவு நேரமா இருக்கீங்க? விஜய் வரும்போது என்ன மாதிரி விஷயம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க? நாங்கள் விஜய் வரும்போது இந்த மற்ற கட்சிங்க மாதிரி நம்மளை இந்த இடையூறு பண்ணுறது, இந்த அராஜகம் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நம்மளது டீசெண்டான முறையில் நம்ம தளபதி அண்ணன் சொன்ன வழியில் டீசென்ட் அப்ரோச் நம்ம அழகாக பார்த்துட்டு யாரோட பொதுமக்கள் எந்த ஒரு இடையூறும் பண்ணாமல் அமைதியாக பார்த்து அமைதியாக நான் அனுப்பி வரதுக்கோசரம் வெயிட் பண்ணிருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிருக்கோம். எல்லாருமே இந்த வரைக்குமே எந்த ஒரு தகராறோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது வந்து 200 ரூபாய்க்கு கூடின கூட்டமே கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு வார்த்தையை, 200 ரூபாய்க்கு கூட்டின கூட்டம்ன்ட்டு. நம்மளுது அப்படிலாம் கிடையாது. அண்ணனோட பாசத்துக்கோசரம் வந்த கூட்டம் இதெல்லாம். ஏன்னா அண்ணனுக்கு ஒன்றுனா உசுரை கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, சரிங்களா? கம்பல்சரி இது சிறப்பான முறையில் நடக்கும். அதற்கு வாழ்த்துக்கள். இங்க இது எந்த இடம்? இந்த இடத்துல நீங்க வந்து என்ன மாதிரியான வரவேற்பு கொடுக்கறது தயாரா இருக்கீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே தளபதி வரான்னு சொன்னதுலேருந்து, நாமக்கல் வரான்னு சொன்னதுலேருந்து சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி காலையிலேருந்து எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி மக்களுக்கு இன்னொரு 10 நிமிஷம் தண்ணி பாட்டில் வர சொல்லியிருக்கோம். மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் சிறப்பாக வரவேற்குன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாமக்கல் வருகை வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். தளபதி நாமக்கல் வந்ததுக்கப்புறம் பெரிய மாற்றமே வரும் நாமக்கல்ல. அடுத்து வந்து நாமக்கல் வந்து தளபதி கோட்டையே மாறிடும். வளையப்பட்டி தளபதி கோட்டை, அடுத்து நாமக்கல் தளபதி கோட்டை. தமிழ்நாடு 26ல சிஎம் தளபதி தான். எங்க அண்ணன் ஓனர் வடக்கொண்டிய சார்பா நாங்க சிறப்பாக வரவேற்கிறோம். நாமக்கலுக்கு வர இருக்கக்கூடிய விஜயை வரவேற்பதற்காக வளையாப்பட்டியில் கூடியிருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களை தான் நாம் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு இந்த பகுதியில் வரவேற்பு கொடுப்பதற்காக தயாராக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ஜபர்சன்.